விடுதலை அடைகின்றனர். ரெண்டு விதமாக கிருஷ்ணன் சொல்கிறார். ஒன்று, யாரெல்லாம் என்னுடைய அறிவுடைன்படி கடமைகளை நிறைவேற்றுவார்கள், பகவானோட அறிவுரை. ஏன்னா பெரும்பாலும் கீதையை பெரும்பாலும் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒன்றில் எல்லா தெய்வம் கும்பிடுவாங்க, ஆனால் கிருஷ்ணர் நான் தான் கடவுள்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதான் ஒரு கருத்து. சைவ இந்து மதத்தில் சொல்லுவாங்க, நானும் படிச்சிருக்கேன், கீதை படிச்சிருக்கேன், மகாபாரதம் படிச்சிருக்கேன், ராமேஸ்வரம் படிச்சிருக்கேன்னுவாங்க. அப்புறம் படித்த கிருஷ்ணர் வந்து இந்த இந்த உலகம் படைக்க முன்னே நான் ஒருத்தன் தான் இருந்தேன், இந்த உலகம் அழிந்து கூப்பிட ஒருத்தனாக்கா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது எப்படி முடியும், இது எப்படி முடியும், அவர் சிவன் எங்கே போயிட்டார், முருகர் எங்கே போயிட்டார், விநாயகர் எங்கே போயிட்டார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ கீதை அப்போ கிருஷ்ணர் அப்போ ஏற்றுக்கொள்ளலையே, அது எப்படி முடியும், இது எப்படி முடியும், அது எப்படி கிருஷ்ணர் தான் கடவுள், அப்போ முருகர் கடவுள் இல்லையா, விநாயகர் கடவுள் இல்லையா, சிவன் கடவுள் இல்லையா, அவங்களும் எங்கே போனாங்க, நீங்கள் பிரித்து பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம போய் பிரச்சாரம் பண்ணும்போது அது பெரிய பிரச்சனை. ஆனால் கீதை என்ன சொல்கிறாரு, அது நேரடியாக ஏற்றுக்கொள்ளாத அந்த பக்குவம், மனப்பக்குவம் இல்லை. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, யாரெல்லாம் என்னுடைய இந்த அறிவுரைகளின்படி தங்களது கடமைகளை நிறைவேற்றுகின்றார்களோ, ஒரு விதமானது. அடுத்து என்ன சொல்கிறாரு, யாரெல்லாம் இவற்றை பொறாமையின்றி, பொறாமறதுக்கு அதை கடமை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பொறாமை இருந்துச்சுன்னா கிருஷ்ணர் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதான் இங்கே பாருங்க, ரெண்டாக சொல்கிறாரு. ஒன்று, நான் சொல்கிற மாதிரி என் அறிவுரை கேட்டு பின்பற்றுறவங்க. இன்னொருத்தங்க யாருன்னாக்கா பொறாமை உள்ளவர்கள். அவள் பின்பற்றும் போது பொறாமை இருக்கணும். அப்போ பொறாமையின்றி நம்பிக்கையுடன் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இந்த பலநோக்கு கர்ம பலன்களிலிருந்து பந்தங்களிலிருந்து விடுதலை செய்கிறார்கள். இதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இங்கே இருக்குது. உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்கிறோமா, இல்லை பொறாமை கொண்டு அது எப்படி இவர் தான் உலகத்தை படைச்சார், வேற யாரும் படைக்கலையா, என்னோடய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா யார் கடவுள்னு ஒரு யூடியூப் போடுறோம், அது எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு தெரியாது. அது கடவுள்னா யார் அப்படின்னு நம்ம வந்து போடுறோம். எல்லாம் கடவுளா, யார் கடவுள் அப்படின்ற ஒரு சொற்களை நம்ம வந்து சேர்த்து இதுதான். அப்போ இந்த இடத்துல இருந்து ரெண்டு கடமை கட்டளை இந்த ஸ்லோகத்தில் நாம் உணர்ந்து ரெண்டு இருக்கு. ஒன்று கடமை, ஒன்று வந்து கட்டளை. அப்போ கிருஷ்ணன் என்ன இதில் என்ன ஏன் அப்படி சொல்கிறானாக்கா, செயல்கள் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றனர். அதாவது விடுதலை, நம்ம வந்து என்ன செய்யணுன்றது முக்கியம் இல்லை, எதை செய்தால் பிணைக்கம், எதை செய்தால் விடுதலை, இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. என்ன செய்தால் நம்மளை பிணைக்கும், சிறைப்படுத்தும், எது செய்தால் விடுதலை அடையும், இந்த ரெண்டு விஷயம்தான். அப்போ கிருஷ்ணர் அதான் ரெண்டு இது கடமை கட்டளை. அப்போ இந்த ஸ்லோகத்தில் கடமை கட்டளை எப்படின்னு நம்ம பார்ப்போம். பொருள் அறிவு ஆசா பக்தியோத சுவாமி ஸ்ரூபாதமாக பரமபுருஷரான பகவான் கிருஷ்ணரின் கட்டளை கிருஷ்ணன் என்ன சொன்னார், அறிவின்படி தன் கடமைகளை பின்பற்றுவாங்க. கடமை கட்டளை ரெண்டு. அப்போ பாலகிருஷ்ணன் என்ன சொன்னார், தங்களது கடமைகளை நிறைவேற்றுவார்கள். இங்கே புறப்பான் எழுதியிருக்காரு, பகவான் கருணையின் கட்டளைகளை வேத ஞானம் எல்லாவற்றின் சாரம்தான். கிருஷ்ணன் சொல்வது கட்டளை எல்லா வேதத்தின் சாரம். என்னென்ன வேதங்கள் அப்படின்னு தான் அப்புறம் பார்ப்போம். வேத ஞான சாரத்தின் எல்லாவற்றையும் சாரம் என்பதால் அது நித்தியமான உண்மையாகும். வேதங்கள் நித்தியமானவை. அதுபோலவே கிருஷ்ண உணர்வில் இந்த உண்மையும் நித்தியமானது. இப்போ வேதத்தை ஏற்றுக்கொள்வங்க கீதை ஏற்றுக்கொள்ளும், அது எப்படி கிருஷ்ணர் தான் கடவுளாக முடியும், அது எப்படி முடியும், இது எப்படி முடியும் அப்படின்னு. ஏன்னா வேதம் என்பது மறைத்தே பேசுவது. பாடல்கள் 4 மறை வேதங்கள் ஓதுக
தமிழில் வந்து வேதத்துக்கு மறை என்று பெயர். 4 மறை தீர்ப்பு. மறை அப்படின்னா வேதத்துக்கு மறைத்தே, வேதத்துலலாம் நேரடியாக கிருஷ்ண வராது, உபநிஷங்கள்லாம் மறைத்தே பேசுமா, அதுதான் அதுக்கு வந்து மறை என்று பெயர் வருது. தமிழில் வந்து இதில் ஆழ்வார்கள் பாடுற பாடல்கள் இதெல்லாம் ராமலிங்காச்சாரியார், மானவாள மாமுனி, வேதங்க தேசிகன், இந்த மாதிரி அடுத்த ஆழ்வாருக்கு அடுத்து உள்ள பெரும்பாலான வேதத்தை மறைந்து தான் போகும். நம்ம இடையில ஒரு கேட்டோம், நமக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில் ஆழ்வார்கள் தான், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ரெண்டுமே சிக்கமா. ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இந்த பக்கம் வைணவம், இந்த பக்கம் சைவம். ஆழ்வார்கள் நாயன்மார்கள். ஸோ நம்ம கேட்டோம், நம்ம இந்தியாவுக்கு பக்தர்கள் போடிச்சுக்கிட்டோம், ஆழ்வார்கள் முன்னோட ஆச்சார்கள் யாருங்க? ஆழ்வார்க்குள்ள சாத்திரம் பண்ணிங்க. நீ இந்தியாவில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, வரலாறு சொல்லுங்கள், ஆழ்வார்கள் முன்னோட ஆச்சார்கள் யார்? யாருக்கும் அது நம்ம கேட்டோம் இருக்கலாம். ஆனால் சரித்திரம் எங்கன்னு கேட்டோம். சரித்திரம் எங்கே நமக்கு தெரியும். அவங்க உள்ள ஒன்று தமிழ் ஆச்சரியம் கொண்டா ஆழ்வார்க்கு முன்னுள்ள தமிழர்கள் இங்கே, ஆழ்வார்க்கு முன்னுள்ள தமிழர்கள் கொண்ட வரலாறு மண் தோண்டி கல் தோண்ட காலத்திலே தமிழர்கள் தோண்டிட்டார்கள் அப்படின்னு தமிழர்கள் பேசிக்கணும். மண் தோண்டி கல் தோண்ட மனிதர், கல் மண்ணு தோண்ட மனுஷன் இங்கே வந்தான், அது சொல்ல தெரியாது. இந்த மாதிரி சரித்திரம் தெரியும். அப்போ வேதசாரம் வந்து அப்போ மக்கள் வந்து ரொம்ப வரலாறு தெரியாமல், சரித்திரங்கள் தெரியாமல் ரொம்ப மக்கள் வந்து விஷயம் பழகும். அதனால தான் எல்லாம் ஒன்று பிரச்சனையாக அதுதான். அப்போ நம்ம கீதையை பற்றி பேசினோமாக்கா அவன் சொல்லுவான், நான் இடையில தர்க்கம் வந்து நான் எல்லாம் சாமி என் வீட்டில் எல்லாமே இருக்குது, முருக, விநாயகர், சிவகிருஷ்ணர் எல்லாமே வச்சுருக்கோம். நான் தேவானம் படிப்போம், பாகவத படிப்பேன், ராமாயணம் எல்லாம் படிப்போம். படிக்கலாம் பிரச்சனை இல்லை, அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க, பிரேவனா சுல்தானா பிரேவனா பரேசர். அவங்க இஸ்லாம், ஆனால் வேதம் இல்லை, பைபிள் படிச்சிருக்காங்க, குரானை படிச்சிருக்கிறாங்க, மகாபாரதம் படிச்சிருக்காங்க, பகவீதை படிச்சிருக்கிறாங்க, ராமாயணம் படிச்சிருக்காங்க. எல்லா சொற்களையும் அனுப்புவோம், எல்லாத்தையும் பற்றி பேசுவோம், படிச்சிருக்கிறாங்க. அப்போ எல்லாம் படிச்சிருக்கலாம், ஆனால் நமக்கு மார்க்கம் என்ன, அதுதான் முக்கியம். மார்க்கம் நமக்கு வேண்டியது விடுதலை, சிறை விடுதலை, 2. சிறை நோக்கி போகிறோமா விடுதலை நோக்கி போகிறோமா தான் நோக்கம். இப்போ வேதங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தது சிறையா விடுதலையா? அப்போ கிருஷ்ணர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, பல நோக்கு செயல்களில் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றன. எனக்கு விடுதலை முக்கியமாச்சு, இல்லாட்டி அங்கே வந்து விடுதலை ஞாபகம். அதை ப்ரொஃபஸனால் அது விடுதலை, நாட்டுக்கு இந்தியாவுக்கு விடுதலை வந்துட்டால் மட்டும் போதுமான பக்தி தான் சார் ப்ரொஃபஸர். சுதந்திரம் வந்தாக்கா, நாட்டுக்கு சுதந்திரம் வந்துட்டாக்கா மனிதனுக்கு சுதந்திரம் கிடச்சிருமா? ஏன்னா சுதந்திரம் அடைஞ்ச போட்டு தான் இந்தியாவில் ஒன்றும் பயங்கரமான அரசியல் ஓடி. ஸோ நம்ம பற்றி விடுதலை, கிருஷ்ணர் பல இடங்களில் இந்த விடுதலை பற்றி வரும். விடுதலை பற்றி நிறைய இடங்கள் வந்து எப்படி வந்து இறைவனை அடைவது, பிரம்மத்தை அடைவது, விடுதலை அடைவது, இப்படி நிறையா இடங்களில் வந்து அதே ஒரு வீடியோ போடலாம். எந்த இடத்துல வந்து இறைவனை அடையக்கூடிய வழிகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல புறப்பாப்பன் அழகாக கொடுத்துட்டார். கிருஷ்ண உணர்வு இந்த உண்மையும் நித்தியமானதாகும். என்ன இப்போ நம்ம பின்பற்று அந்த கிருஷ்ண உணர்வு இது 10:11 எடுத்துக்கணும். சிவன வழிபாடு நித்தியமானது தான், அதில் நம்ம வந்து எந்த தர்க்கமும் கிடையாது. அதுக்காக அது வேறு இது வேறு. சிவன வழிபாடு சிவலோகம் போகிறாங்க, தேவலோகம்னாக்கா தேவலோகம். கிருஷ்ணன் கீதை இருக்குல்ல, யாந்தி தேவ வர தேவரன் பித்ரு யாந்தி பித்ரு வருது, பூத்தானி யாந்தி பூத்தியம்மா ஞாந்தியம்மா யாந்தி பீமா. தேவருக்கு வழிபட்டால் தேவலோகம் போகிறீங்க, யாந்தியமாம் பித்ரு யாந்தி பித்ருமா, பித்திருக்க வழிபட்டால் பித்ருலோகம் போகிறீங்க, பேபூதங்க வழிபட்டால் பேபூதலோகம் போகிறீங்க, யாந்தியமாம் யாந்திப்பேன் என்னை வழிபட்டால் என்னை வந்து அடைவாங்க. அப்போ கிருஷ்ணாங்க பிரித்து தானே சொல்கிறாரு, தேவர்கிட்ட தேவலோகம் போகலாம், தேவர் கொண்டு வைகுந்தம் போகலாம்னாக்கா அங்கே கிருஷ்ணன் சொன்னீங்க
தேவலை விட்டால் தேவலம் போகிறீங்க, பித்திரு விட்டால் பித்திருலோகம் போகிறீங்க, பேய் புத்தகம் விட்டால் பேய் புத்தகம் போகிறீங்க, என்ன வழிபாட்டு எண்டு வரீங்க. அப்போ எதை எடுத்து எங்கே போகிறோமோ அவங்கவுங்க தீர்மானம் பண்ணிக்கணும். நம்ம அமெரிக்கா போகணுன்னு அடுத்தாக்கா அமெரிக்காவை எடுத்து நான் ரஷ்யாவுக்கு போகணுன்னா முடியாது. ஸோ யார் எங்கே போகிறாங்க அவன் இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் போகிறோம், ஏர்போர்ட் போய் நம்ம இந்தியாவுக்கு போகிறோம், அவன் சியாமுக்கு போவான், ஒருத்தன் ஆஸ்திரேலியாவுக்கு போவான், ஒருத்தன் அமெரிக்காவுக்கு போவான், எல்லாம் ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கோம், ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கோம். ஆனால் அங்கே நிறைய கப்பல்கள் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் வந்து நான் இந்தியாவுக்கு போகிறேன் எல்லோரும் என் கூட வாங்கினு கூப்பிட முடியுமா? அவன் அமெரிக்கா போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துருப்பான், இவன் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துருப்பான், இவன் தாய்லாந்து போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துருப்பான். எல்லாமே என் கப்பலே ஏறுனாக்கா யார் எங்கே டிக்கெட் எடுத்தாங்களோ எந்த கப்பல் ஏறுங்க அதுதான் ஏற முடியும். அந்த மாதிரி தான் அவங்க கூட என்னங்க இதெல்லாம் வந்து சிந்தனை. எதை பிரம்மாச்சின்னு ஆசை, எதை நினைக்கிறே அதை ஆவாய். நம்மளோட சிந்தனை என்ன இருக்கும்போது அதான் அதானே இறக்கும் போது முக்கியம். கிருஷ்ணன் இறக்கும் போது என்ன எதை நினைக்கிறோமோ அது ஆவாய். இறக்கிறது போது விடுதலை எது நம்ம நினச்சி போகிறோமோ அதை போகிறோம். அப்போ என்ன கும்பிடணும்னு முக்கியம் இல்லை, இறக்கும் போது என்ன நினைக்கிறேன்னு தான் முக்கியமானது. அப்போ இந்த இடத்துல வந்து கிருஷ்ண உணர்வு உண்மையும் நித்தியமானதாகும். ஒருவன் இறைவனிடம் பொறாமையின்றி இதுதான் பெரிய விஷயம். இப்படி சொல்லிட்டா இப்போ அவன் போகிறான். அப்போ நம்ம பார்க்க கிருஷ்ணன் பற்றி இருந்தால் அவன் போகிறாம. அப்போ சிவனை குறைச்சி பேசிட்டியா, விநாயகரை குறைச்சி பேசிட்டியா, முருகை குறைச்சி பேசிட்டியா தர்க்கம். ஆனால் எந்த ஸ்கந்த புராணத்திலிருந்து முருகர் தான் இந்த பூமியும் வானத்தையும் படைத்ததாக கிடையாது. ஒன்று இஷ்ட தெய்வங்கள் வந்து பல பேர் பல தெய்வங்கள் வந்து வழிபாடு செஞ்சவங்க புகழ்ந்து பாடியிருப்பாங்க. தர்க்கம் வந்து அருணகிரிநாதர், ஆமாம் அவர் இஷ்ட தெய்வம் முருகர் கொண்டார். அது நம்ம காமன் இல்லையே. அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை அவங்கவுங்க புகழ்ந்து பாடுறாங்க, அது அவங்க வந்து வழிபாடு. ஆனால் வேதம் என்பது வேத சாஸ்திரம் வந்து அது உண்மையை உரைக்கக்கூடியது, அதே உண்மையை உரைக்கக்கூடியது. வழிபாடு என்பது அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவது. அது வழிபாடு வேத சாஸ்திரங்கள் அவங்க வழிபாடை வச்சு முடிவு பண்ணிடுறாங்க, இதுதான் வேதம் அப்படின்னு. இதுதான் அங்கே பிரச்சனையே. ஏன்னா முறையான பாடங்கள் படிப்பு அதான் பிரச்சனையே. அதுதான் முறையான புரிந்து கொள்ள தன்மைகள், புரிந்து கொள்ள தன்மைகள். அதான் பொறாமையின்றி இத்தகைய கட்டளைகளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பகவான் கிருஷ்ணனிடம் நம்பிக்கை இல்லாத பல எண்ணற்ற தத்துவவாதிகள் கீதைக்கு உரை எழுதுகின்றனர். அது 100 கணக்கில் புக்கு நம்ம பார்க்குறோம். பார்த்து இந்த கீதையில் முதல்ல ஆரம்பத்திலே என்ன அது தலைப்பு முன்னுரையில் புறப்பாதை வந்து எழுதிடுவார். முன்னுரையிலே இருக்கும் அந்த கீதைக்கு விளக்கம் என்ன, யாருக்கு முன்னோரு பேரை வச்சுருக்கா அப்படின்ட்டு புறப்பாதையிலே ஆரம்பத்திலே கொடுத்துருவார் எல்லாமே சரி. ஆனால் பெரும்பாலும் வந்து கிருஷ்ண பெரும்பாலும் நம்பிக்கை கிடையாது, வணங்குவது கிடையாது. வணங்கினாலும் 10ஓட 11 கும்பிடும். எல்லாம் ஒன்றுன்னு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கும்பிட்டுக்கணும். அதுதான் அதோட தத்துவம். அது அவங்களோட சொந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு ஏற்ற அறிவுக்கும் அவங்க ஏற்ற நம்பிக்கை இருக்கும். செயல்களின் விளைவுகள் என்னும் பந்தத்திலிருந்து செயல்களின் விளைவுகள் கர்ம பந்தத்திலிருந்து செயல்கள் பார்த்தோன்னா பெரும்பாலும் கர்ம வினைகளிலிருந்து விடுதலை பெறப்போவதில்லை. இந்த மாதிரி உள்ளவங்க வந்து கர்மத்தை அவங்களுக்கு வந்து முக்தின்னு வச்சுக்குமே பெறப்போவதில்லை. அதே சமயம் இறைவனின் சட்டங்களின் அசையாத நம்பிக்கை உடைய சாதாரண மனிதனும் இறைவனின் சட்டங்களில் அசையாத நம்பிக்கையுடைய சாதாரண மனிதர்கள் நம்ம மாதிரி நம்ம வந்து தத்துவ ஞானிகள் கிடையாது, நம்ம யோகிகள் கிடையாது, சன்னியாசிகள் கிடையாது, பிரம்மசூத்திரங்கள் படித்தவங்க கிடையாது. நம்மள சாதாரண மனிதர். நம்ம பெரிய சன்னியாசியும் கிடையாது, பெரிய யோகியும் கிடையாது, முனிவர்களும் கிடையாது, தேவர்களும் கிடையாது. நம்ம சாதாரண மனிதர். நம்ம தான் சாதாரண மனிதர்.
நம்ம வந்து பெரிய மகா முனிவர்கள் கிடையாது, தத்துவ ஞானிகள் கிடையாது. நம்ம சாதாரண மக்கள் கூட. ஆனால் அந்த மாதிரி சாதாரண மனிதர்கள் கூட இறைவனோட கட்டளையை நம்பிக்கையுடன், பொறாமையின்றி, நம்பிக்கை பொறாமையின்றி, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் கீதை மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை, பகவான் மேலே பொறாமை கிடையாது. பகவானுக்கு என்ன 4 பொண்டாட்டி, பகவானுக்கு 1100 மனைவி, எனக்கு ஏன் ஒன்று, பொறாமை இதெல்லாம் வந்து அவங்க ஏன் அப்படி கேட்க, அவங்க அந்த 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 மனுஷன் அந்த பொறாமை, அது எப்படி, இது எப்படி, ஆர்பால் எப்படி செய்யலாம், அதிகமாக எப்படி செய்யலாம், எப்படி பெண்களோட துணியெல்லாம் திருடலாம், அது எப்படி முடியும், இது எப்படி முடியும், அது எப்படி அவங்க வீட்டில் போய்ட்டு நெய்யெல்லாம் திருடலாம், இப்படின்னு பல மாதிரி கிருஷ்ணன் வளர்ந்து பல மாதிரி பொறாமை. அது பகவான் இருக்கும்போது கௌரவர்கள் துரியோதன் கிருஷ்ணன் கூட மகா போறாம. சிசுபாலன் கிருஷ்ணன் கண்டாலே பிடிக்காது. அதான் வாரம் வாங்கின 1000 போய் 100 தடவை வந்து படிக்கிறது. 100 தடவை கிருஷ்ணன் வழங்குவார். 100 தடவைக்கு மேலே எனக்கு பொறுக்க மாட்டேன். 100 தடவை படிப்பு கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டு, நம்ம ஒரு தடவை நம்ம படித்தாலே நமக்கு தாங்காது, ஒரு தடவை நம்ம பேசினாலே நமக்கு பொறுக்காது. கிருஷ்ணன் 100 தடவை பொறுத்தாது. அவனுக்கு வந்து கிருஷ்ணன் கண்டாலே படிக்கிறது தான் அவன் வேலையை, சிசுபாலன் வேலை. இப்படி தான் ராவணன், இரணிகசிப்பு, பல அசுரர்கள், பல முனிவர்கள் பொறாமை. அதெல்லாம் அந்த இடத்துல ஏன் அந்த பொறாமை வார்த்தை இங்கே வருதுன்னு, ஏன் அந்த பொறாமை வார்த்தை இங்கே வருது, ஏன்னா மனிதனோட அந்த இயல்பு. இப்போ நம்ம ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பெருசாக கட்டிட்டாக்கா, நம்ம கூட ஒருத்தர் பக்கத்தில் காடி கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டாக்கா, நம்ம வீடு 2 பேரும் ஒன்று தான் வாங்கணும். அவன் இழுத்து கட்டிட்டான், நம்ம இழுத்து கட்டலை, அவன் மேலே ஏற்றிட்டான், நம்ம கீழே ஏற்றுவோம். இந்த போராம் என்பது அது ரொம்ப கஷ்டம். இந்த போராம் இருக்க எப்படியாவது வந்துடும். அது நம்மளோட அடுத்த கொஞ்சம் இருந்துட்டாலே அது வந்துடும். என்னோட அழகாக இருந்துட்டாலே மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஆம்பளை போகிறாங்க கூடயா பொம்பளை கூடயா? அது ஒரு பிரச்சனையா இல்லை. ஒரு பாடலில் பொறாமை இது ஆண்கள் மனதில் இருக்கிற ஒரு பாட்டு இருப்பேன். இதை சந்தேகம் ஆகுது. இது இயல்பான விஷயம் தான். பொறாமை என்பது மனத்தின் பலவீனம். பொறாமை என்பது மனத்தின் பலவீனம். அது இயற்கையில் இந்த பொறாமை, காம, கோபம், பொறாமை, பேராசை, இந்த பொறாமை அது மனசில் அது ஒரு அசுரம் இயல்பு. அப்போ அந்த அந்த பொறாமை வந்து மனிதர்களுக்கு காட்ட போய் அது அப்படியே வளர்ந்து நம்மளோட உயர்ந்திருக்கு. அப்போ கடன் மேலே கொண்டு வரும். அது எப்படி முடியும், இது எப்படி முடியும், அது எப்படி முடியும், அவன் மாட்டேன் எப்படி, இவன் மாட்டேன் எப்படி, இவங்க எப்படி செய்யலாமா, அவன் எப்படி செய்யலாமா, கிருஷ்ணன் எப்படி செய்யலாமா. அந்த அந்த ஒருத்தரை நேசிக்கும் போதே நமக்கு அந்த பொறாமை வராது. ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா, அவங்க நல்லா ரொம்ப இதாக இருந்தால் கூட அவங்கள நேசிக்கும் போது நம்ம அவங்களோட குறைகள் பார்க்க மாட்டோம். ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா அவங்களோட குறைகள் நம்ம பார்க்க மாட்டோம். ரொம்ப நம்ம மேலே ஒருத்தர் மேலே நம்ம ரொம்ப பாசமாக இருந்துட்டோமாக்கா, ஸோ அவங்களோட குறைகள் அப்போ தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அப்போ நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம பக்தி வளர அதுதான் மலையிலேருந்து அம்பா அள்ளாடணும். நம்ம வந்து அந்த அந்த மனம் பொறாமை போவதுக்காக, அந்த தாழ்ந்த தனமதுக்காக அந்த ஆசை பக்தி நம்ம வந்து தாழ்ந்த இறைவனை பெரியவங்களுக்கு நம்ம சிறுவராக நம்ம வந்து ஏற்றுக்கொள்வோம். தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து அவங்களோட பேர் வந்து அடியேன் தாசன். அவங்க பேசுறதெல்லாம் ராமனுஜ தாசன் அடியேன் பேச்செல்லாம் பக்கத்தில் அவங்க வந்து அதான் அடியேன்.
அவங்க அந்த பாடல்கள் அப்படி அடியன்னு இருந்திருக்கோம். ராமஜெயம் வந்து நான் ராமஜெயம் தாசன், நம்ம கிருஷ்ணதாசன் பேச்சுக்கிற மாதிரி அவங்களாம் வந்து ராமஜெயம் தாசன். ஸோ அந்த தாசன் அப்படின்னாக்கா அந்த சேவை, அந்த இறாமை பொறாமை இல்லாமல் இருந்தால் தான் தாசனாக வர முடியும். இறாமை பொறாமை உள்ளவங்க தாசனாக வர முடியும். இறாமில் பொறாமை அற்று இருந்தால் தான் நம்ம வந்து பகவானுக்கு தாசனாக இருக்கோம். ஸோ அந்த பொறாமை போனால் தாசன். இல்லாட்டி தாசன் கீழே உட்காந்துருப்பான், எஜமான் மேலே உட்காந்துருப்பாக்கா. பொறாமை வந்துச்சுன்னா நீ எப்படி மேலே போகலாம், நீ கீழே வானாக்கா. தமிழில் இருப்பானாக்கா எல்லா கோயிலும் பொறாமை வந்து சட்டை போடாமல் இருப்பாங்க. ஏன் சட்டை போடாமல் இருக்காங்க கேள்வி கேட்போம். ஏன் தமிழ்நாட்டில் எந்த கோயிலும் பொறாமை வந்து சட்டை போட மாட்டாங்க? ஏன் சொல்லுங்க, ஏன் சட்டை போட மாட்டாங்க? கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருப்பீங்க தமிழ்நாட்டில். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எந்த கோயிலாக இருந்தால் கூட நினைக்கிறேன், எந்த கோயில் இருந்தாலும் அவங்க வந்து பெரும்பாலும் சட்டையே போட மாட்டாங்க. சட்டை போட மாட்டாங்க. ஸ்ரீரங்கத்தை சட்டை போடாமல் நம்ம வந்து சாடார் கட்டி வந்து சாடா அவங்க சாடார்களை போட மாட்டாங்க. ஏன் நம்ம காத்தோட்டமாக நம்ம அடிமை தாஸ் எஜமான் தொழிலாளி. எஜமான் தொழிலே நம்ம எஜமானும் தலைப்பை கட்டியிருக்கான், தொழில் தலைப்பை கட்டினாக்கா சரி வருமா? அப்போ எஜமானு தொழிலாளி, தொழில் எப்பவுமே வந்து கை கட்டி தான் நிற்பாங்க. ஸோ பகவான் எஜமான, நான் தாசன். பகவானுக்கு எல்லாம் அலங்காரப்படுத்துவோம், நம்ம வேஸ்டோட படத்தில் உட்காந்து. இதுதான் பக்தியோட இது மாதிரி. ஏன்னா பகவான் வந்து எஜமானன், நான் சேவகன். அவர் நானும் ஈக்குவல் கிடையாது. ஆனால் முக்தியில் இருக்க ஈக்குவல், பக்தியில் இருக்க ஈக்குவலாக பக்தி. 5 பக்தி, சுருப்பாயா பக்தி 5 பக்தி இருக்குது. பக்தி முக்தியில் வந்து 5 தான் முக்தி இருக்குது. சுருப்பாயா முக்தி இறைவனை வந்து அடைஞ்சேன்னு இறைவனை ஒரே மாதிரி. இப்போ வைகுந்தம் போனோமாக்கா வைகுந்தத்தில் எல்லாமே வந்து 4 கரங்களோட சங்கு சக்கரத்தோடு இருக்கும். சுருப்பாய முக்தி பகவானோட ரூபமாக ஒரே மாதிரி இருக்குது. எல்லாரும் 4 கையோடு தான் இருப்பாங்க. ஆனால் வித்தியாசம் ஒன்றே ஒன்று தான் இருக்குமா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா. வித்தியாசம் ஒன்றுன்னு கௌஸ்தூப மாலை. பகவான் மட்டும்தான் அந்த கௌஸ்தூப மாலை அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த வைகுந்தத்தில் எல்லாம் செய்வோம், ஆனால் படைத்தல் காற்று அழித்து செய்வோம். எல்லாம் பகவான் மாதிரியே இருப்போம். ஆனால் இந்த படைத்தல் காற்று அழித்தல் இந்த 3 மட்டும் செய்ய முடியாது வைகுந்தத்தில். ஆனால் பக்தியில் வந்து நம்ம வந்து எப்பவுமே பகவானை உயர்த்தி நம்ம தாழ்த்தி தான் அந்த 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 பணிவு, அந்த அந்த அடக்கம், அந்த தாழ்மை, அந்த இருக்கிற மரத்தை கொண்டு பொறுமையும், புல் கொண்டு தாழ்மையும். இதெல்லாம் நான் அப்படி சொல்லி செய்யணும். புல் கொண்டு தாழ்மை வரும், மரம் போட்டு பொறுமையும். வந்து நமக்கு இந்த 2மே கிடையாது, பொறுமையும் தாழ்மையும். அப்போ அந்த தாழ்மை இருந்துச்சுன்னா பொறாமை வராது. தாழ்மை இருந்துச்சுன்னா பொறாமை வராது. நம்ம எப்பயும் தாழ்த்தி புல் கொண்டு தாழ்மை விடணும், தாழ்த்தி. அப்போ தான் அந்த பொறாமை போகும். அப்போ பொறாமை இருக்கிறவங்க வந்து கர்ம பந்தத்துலேருந்து விடுதலை ஆக முடியாது. இன்னொரு ஸ்லோக கிருஷ்ணர், யார் வந்து விடுதலையே அடைய முடியாத என் மேல் பொறாமை கொண்டவர்கள், என் மேல் பொறாமை கொண்டவர்கள் அந்த ஆத்மாக்கள் நிச்சயமும் கீழான பிறவியில் மீண்டும் மீண்டும் அந்த பிறவி எடுக்க வைக்கின்றேன். அப்படி அவங்களுக்கு விடுதலே கிடையாது. எனக்கு அந்த சுலாத் படிக்க எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. யாருக்கு பொறாமை உள்ளவர்கள், பொறாமை கொண்டவர்கள், அவங்களுக்கு கீழான பிறவி எடுத்து வைத்து மீண்டும் மீண்டும் அதே பிறவியில் 10வது அத்தியாயத்தில் பாம்பா ஆயிடுவாங்க. கீழான பிறவிகளில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து விடுதலைக்கு கிடையாது. விடுதலைக்கு எனக்கு படிச்சுன்னா எனக்கு அது நமச்சும் எல்லா பிறவியும் ஒரு நாளைக்கு எல்லாரும் பாகத்தில் இருக்குல்ல, வாசுதன் சொல்லும்போது மொத்தமாக சுடலாம்ப்பா. ஒரு நாள் பிறகு எடுத்து என்னை தான் சரணடைவாங்க. வாசுதன் சொல்லும்போது மொத்தம் சுடலப்பா.
ஒரு நாள் கடைசியில் எல்லாம் வழிபட்டு கடைசியில் நான் தாண்டி என் பாத்திரத்தில் சாடேன். ஆனால் அவங்க வந்து பல வழிபாடுகள் போகிறவங்க, பல யோகங்களை பின்பற்றுறவங்க. இன்னொரு புத்தகத்தில் பார்த்தோம். என்ன பார்த்த புத்தகத்தில் யோகனா ஹெல்த்துன்னு கொடுத்துருக்கு. யோகத்துக்கு இன்டர்பிரட்டேஷனு யோகா அப்படின்னா ஹெல்த், ஆரோக்கியம். அது எடுத்து எல்லா இந்து மதத்தில் வந்து எல்லா புக்கும் வந்து வெளியிடுறாங்க. எனக்கு அந்த புக்கு அது பெஞ்சாரால் அங்கே செய்யும்போது தான் அங்கே புக்கு கிடச்சிச்சு. அதில் பார்த்துட்டு எழுதிட்டு வராங்க என்ன அர்த்தம். யோகாவுக்கு ஹெல்த்துன்னு கொடுத்துருக்குறோம். யோகனா ஹெல்த். யோகனா என்னது? யூனிக், இறைவனோட இணைக்கக்கூடிய பாலம், இணைப்பு. அதுக்கு பேர் ஹெல்த்துன்னு போட்டதுக்கு ஆரோக்கியம் கொடுத்துருக்கு. அது மாதிரி அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. பெரிய விஷயங்கள். அப்போ இறைவனின் சட்டங்கள் அசையாத நம்பிக்கூடிய சாதாரண மனிதனும் கர்ம விதிகளின் விலங்குகளிலிருந்து கர்ம விலங்குகளிலிருந்து விடுபட முடியும். நம்மளாலையும் இந்த கர்ம வினைகளிலிருந்து நம்ம சாதாரண மனிதர்கள், நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம சாதாரண மனிதர்கள். ஆனால் நம்மளாலையும் முக்தி பெற முடியும், நம்மளாலையும் வைகுந்து போக முடியும். நான் சொன்ன மாதிரி நம்ம முனிவர் கிடையாது, தத்துவ பிரம்ம ஞானிகள் கிடையாது, யோகிகள் கிடையாது, மகான்கள் கிடையாது, உயர்ந்த பிரிவும் கிடையாது. நம்ம சாதாரண மனிதர்கள். சாதாரண மனிதர்களும் முக்தி அடைய முடியும். அது என்ன இருக்கணும்? இறைவன் கிருஷ்ணன் சொன்னார், இந்த அறிவின்படி கடமையை நிறைவேற்றவர்கள் யாரெல்லாம் பொறாமை இல்லாதவர்கள், இந்த ரெண்டு உள்ளவங்க விடுதலை அடைவாங்க. இந்த ரெண்டு தான் விடுதலை அடைவர். யாராக இருந்தாலும் சாதாரண மனிதர்களை விடுதலை அடைய முடியும். இறைவன் கட்டளை, கடமை, பொறாமை தான். இந்த ரெண்டு கடைப்பிடிச்சோம். யாராக இருந்தாலும், அவன் மகானாக இருந்தாலும், சாதாரண மனிதனாக இருந்தாலும் நிச்சயமாக நம்மளால் முக்தி அடைய முடியும். ஆனால் நம்மளோட வார்த்தையிலேருந்து முக்தின்னு சொல்ல மாட்டோம். முக்தி பிரேமை, முக்தி பிரேமை ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்லுங்கள். முக்தின்னு என்னது, பிரேமின்னு என்னது? முக்தின்னு என்னது, பிரேமின்னு என்னது? முக்தின்னு என்னது, பிரேமின்னு என்னது? என்னதான் நம்ம படிக்கிறோம், இது அடிப்படையான கல்விகள். ஏபிசி முக்தி பிரேமை. முக்தியா? முக்தின்னு என்னது? லிபரேஷன் அப்படின்னு என்னது? இனிமேல் இந்த மனிதர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இங்கே வரக்கூடாது. சூழல் வந்து வேற, பிறப்பிறப்பு இல்லாத அடைவது. சூழல் என்ன ஆகும்னு தெரியாது. என்ன ஆகும்னு தெரியும். அது நீ சொல்கிறது நிர்வாணம். புத்தரோட வந்து நிர்வாணம் என்ன தெரியாது, சூன்யம். நிர்வாணம்னா சூன்யம், சூன்யத்துக்கு போயிடும். அது புத்தர்களோட சூன்யம். என்ன ஆகும்னு தெரியாது. ஒரு இதால் போய் அடைக்கிறோம், அது என்னன்னு தெரியாது. அது பேர் சூன்யம். புத்தி சொன்ன மாதிரி 5 விதமான புத்திகள். மற்ற வழிபாடுகள், யோகம், தியானம் பண்ணி யாகங்கள் செய்து பிரம்ம ஞானி இவங்களாம் வந்து பிறப்பில்லாத சூன்யமோ இல்லை பிரம்மத்தையோ இல்லை ஒளியிலையோ அடையுது. பிறப்பில்லாத ஒரு இதுக்கு போயிடுது முக்தி. பிரேமன்னா அப்படி கிடையாது. பிரேமனாக்கா இந்த மாதிரி செஞ்சால் அவங்க வந்து முக்தி போவாங்க. பக்தியில் வந்து பக்தியில் வந்து பிரேமை. பக்தியில் வழிபடுறது முக்தி கிடையாது. பக்தியில் வந்து பிரேமை, இறைவனை சென்று அடைவது, இறைவனோடு நித்தியமாக வாழ்வது. அந்த பிரேம அடைவது பலது இருக்கு. சாதாரண பக்தி,
சாதன பக்தி, ராக, அனுராக, பாவா, பாவா, ராக, மகாராக, அப்படி பாவா, மகாபாவா, அப்புறம் பிரேமி. பிரேமி வந்து கோபிகள் அடைந்தது பேர் பிரேமி. இப்படி எடுத்துக்கிட்டா சொல்லலாம். கோபிகள் அடைந்தது பிரேமி. பிரேமினாக்கா இறைவனை நேசித்து இறைவனிருந்து அந்த அந்த பாவம் என்ன பாவத்தில் நம்ம போய் நேசிச்சோமோ அந்த பாவத்தோட அந்த நித்திய தாசை, அந்த அந்த நம்மளோட நித்திய நிலை, அதுக்கு பேர் ஒன்று மறந்துட்டேன். நம்ம என்ன மாதிரி வைகுந்தன் நம்ம இருந்தோமோ அந்த நிலையை அடைவது, இல்லை இப்போ எப்படி நம்ம வந்து இறைவனை நேசிக்கிறோமோ பக்தி செலுத்துகிறோமோ அதையே இறைவன் லோகத்தில் அடைவோம். அதில் ஆக உயர்ந்ததாக இருப்பது கோபிகள் அடைந்த பிரேம நிலை வந்து அப்படின்னு சொல்லலாம். புக்தியில் வந்து லவ் கிடையாது. நீங்கள் வார்த்தையிலே வரலாம். புக்தி என்பது அங்கே அன்பு பாசம் அதெல்லாம் கிடையாது. பிரேமம் என்பது அன்பு பாசம் தொடரக்கூடியது. எப்பவுமே இறைவனுடன் அன்பு பாசத்துடன் பழகி கொண்டு இருப்பது. புக்தி நான் முடிஞ்சிச்சு, இது தொடர். இங்கே எப்படி நம்ம பக்தி செய்கிறோமோ அதே பக்தி இறைவனோட தொடர்வது. நித்தியமாக அங்கே இறைவனுடன் உறவாடும். அப்போ பக்தியில் வந்து புக்தி வராது. பக்திக்கு வந்து பிரேமி. மற்ற வழிபாட்டுக்கு புக்தி. பிறப்பு இருப்பிலிருந்து விடுதலாகி சூன்யத்துக்கு போகிறாங்களோ, பிரம்மத்துக்கு போகிறாங்களோ, பிரம்மஜோதிக்கு போகிறாங்களோ, அதுக்கு மீண்டும் வராத நிலை என்பது பிரேமம் வந்து நித்தியமும் இறைவனுடன் ஒன்றாக இருப்பது. அது பேர் பிரேமம். அதை பற்றி வித்தியாசம் தெரியல. எல்லாம் ஒன்று இருப்பவர்கள்லாம் கஷ்டம். எல்லாமே ஒன்றாயிராது. அடுத்து நிறையா இருக்குது எல்லாம் முடிக்கிறது. கிருஷ்ண உணர்வின் ஆரம்பத்தில் இறைவனின் ஆணைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இல்லாவிட்டின் இன்னொன்று வரும். நம்ம மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு புறப்பாத அழகான வழி கொடுத்துட்டு வர அதுதான் ஒரு விசித்திரமானது. என்ன சொல்கிறாரு, நம்ம அது சொன்ன மாதிரி நம்ம மகான்கள் கிடையாது, சாதாரண மக்கள். அப்போ சாதாரண மக்கள் என்ன சொல்கிறாரு, கிருஷ்ண உணர்வு ஆரம்பத்தில் இறைவனின் ஆணைகளை கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றாட்டாலும், ஆரம்பத்தில் நம்ம எப்படி எல்லாமே நிறைவேற்ற முடியும்? ஆரம்ப நிலை தானே இது. ஆரம்ப நிலை முடிந்தது தான் பிரேமை. ஆரம்ப நிலை சாதன பக்தி. பக்தி கூட இல்லை, இது சாதன பக்தினாக்கா பக்தியை பயிற்சி செய்கின்றோம், அது பேர் சாதன பக்தி. அப்போ ஆணைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இல்லாவிடினோம் தோல்வியையும் நம்பிக்கையையும் கருதாது. தோல்வியையும் நம்பிக்கையின்மை, நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. தோல்வியும் நம்பிக்கையும் அந்த ரெண்டு நிலையும் விட்டுறணும். இதில் செய்வதனால தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்ம இப்படி செய்யலையே அப்படி செய்யலையே இந்த மாதிரி பண்ணலையே, அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணாங்களே, இந்த மாதிரி நம்ம செய்ய முடியல அந்த மாதிரி செய்ய முடியல, தோல்வி மனப்பான்மை. அந்த மனப்பான்மையே போயிடணும். நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் செய்வதனால நமக்கு வந்து அடைய முடியுமா? நம்ம ஜபம் மட்டும்தான் செய்கிறோம். ஒருத்தர் நல்லா செய்கிறாரியா, நல்லா பிரச்சாரம் பண்ணுறாங்க, நல்லா ஜபம் பண்ணுறாரு, ஊராக போகிறாங்க, அவங்க எல்லாம் செய்கிறாங்க. என்னால் முடியல, என்னால் முடிஞ்சது ஜபம் மட்டும்தான். ஏதோ உட்காந்து என்னால் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் சொல்லிக்கணும். அப்போ நமக்கு என்ன ஆகுது? நம்பிக்கை குறைஞ்சிருது. நம்மளால் செய்ய முடியல, அவங்களாம் அப்படி செய்கிறாங்க, என்ன நம்ம இது மட்டும்தான் சேர்ந்து நம்பிக்கை போயிடுது. எதை எப்படியே செய்யாட்டாலும் வெறும் உட்காந்து நாமத்தை செஞ்சாலே நீங்கள் இறைவனே அடையும். அது செய்யல இது செய்யல, அப்படி பண்ணல இப்படி பண்ணல. அரிதா தாக்கூர் என்ன செஞ்சார்? இதுக்கு உதாரணமாக அரிதா தாக்கூர் எடுத்துக்கலாம். அரிதா தாக்கூர் என்ன செஞ்சார்? அவர் ஜப்பந்தான். அவர் எங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ணலையா? கோயிலுக்கு போக மாட்டார். அதாவது நம்ம கூப்பிடுவார்,
ஜெகநாத் தரிசனம் பண்ணுறதுக்கு நான் கூட்டி போகிறேன்னுவார். அடித தாக்கூர் முடியாது, நான் முஸ்லீமு, நான் இப்படி கோயிலுக்கு வந்து அது ஐதீகம், ஆகமம், அவங்களோட ஆகமம், அவங்களோட ஐதீகம், அதை நான் கெடுக்க விரும்பல. அது வெறும் ஜபம், அவர் ஒன்றுமே வெறும் ஜபம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். வேறு எதுவுமே அவர் செய்யல, பிரச்சாரம் பண்ணுறதோ அதெல்லாம் வெறும் ஜபம் தான், உட்காந்து ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். அந்த அந்த பணிவும் தாழ்மையும் அதுதான் மரம் போன்ற பொறுமையும் தாழ்மையும் வந்து ஜபம் பண்ணால அவரு பெருமை அடைஞ்சார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியாட்டாலும் தோல்வியையும் நம்பிக்கையின்மையும் கருதாது, அதெல்லாம் நம்ம கருதக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை மட்டும்தான் செய்யும். கடமை என்பது நமக்கு விதிப்பட்ட கடமை மட்டும்தான் செய்யும். எதிர்ப்பின்றி இக்கொள்கைகளை பின்பற்றி உழைத்தால், தோல்வியும் அவன் நம்பிக்கையும் விட்டுட்டு எதிர்பார்ப்பு இல்லாமல், பெரும்பாலான வழிபாட்டிலேருந்து வழிபாடுனா எதிர்பார்ப்பு, இங்கிலீஷில் எக்ஸ்பெக்டேஷன், வழிபாடு எல்லாம் உலகத்தை அத்தனை பேருமே கோயில் போது எதிர்பார்த்து தான். சாமி கும்பிட வரானா எதிர்பார்த்து தான். அது முன்னண்டியாக இருந்தான்னா, கிருஷ்ணன் இருந்தான்னா, பகவான் இருந்தானா, எல்லாமே எதிர்பார்த்து தான். எல்லாம் எதிர்பார்த்து தான் வழிபாடு செய்வது. எதிர்பார்ப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு மரத்தடியில் போய் சாமி கும்பிட்றானாக்கா அந்த மரத்தடி எதாவது நம்பர் கிடைக்குமா, அதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அது வந்து நமக்கு எதாவது நம்பர் கிடைக்குமா, எதிர்பார்ப்பு. எல்லாமே எதிர்பார்த்து தான். எதிர்பார்க்காம யாரும் செய்வது கிடையாது. ஆனால் பக்தியில் மட்டும் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். அதெல்லாம் செய்யணும். நம்ம முக்தின்னு கூட கேட்கக்கூடாது. பக்தியில் வந்து முக்தி கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் அது பொறுப்பாது புக்கில் வந்து பக்தர்களை முக்தி தேவி கது வாசலில் காத்திருப்பாங்களாம். கது வாசலில் காத்திருப்பாங்களாம். அவன் எப்போ முக்தி கேட்பா கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் பக்தர்கள் வந்து முக்தியை கருத மாட்டாங்களாம். அப்போ முக்தி தேவி கிருஷ்ணன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பக்தர்கள் என்னை வந்து மதிக்க மாட்டுறானுங்க அப்படின்ட்டு. முக்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் வந்து வாசலில் காத்துக்கிட்டு இருப்பான், எப்போ கொடுப்பா, எப்போ கேட்பான் கொடுத்துடலாம் அப்படின்னு. இப்போ கேட்க மாட்டான். ஆழ்வார்களோட கதையே இருக்குது. 1ஆ இருந்து 2ஆ இருந்து 3ஆவது. முதல்ல வந்து ஒருத்தர் தான் தங்குவோம். ஒருத்தர் தான் முதல்ல வந்து ஞாபகம் இல்லை. மழை ரூமில் அவர் வந்து படுத்திருப்பார். ஆழ்வார் பெரிய ஞாபகம். இன்னொருத்தர் வருவார் ஒதுக்கிறதுக்கு. அவர் ஏஞ்சி நினைந்து உட்காரத்துக்கு இடம் கொடுப்பார். 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. இன்னொருத்தர் வருவார். இன்னொருத்தர் தான் இருக்க வந்து 2 பேரையும் 3 பேரும் ஏஞ்சி நிற்பாங்க இடலாம். சிவன் விஷ்ணு 2 பேரும் கூட இருப்பாங்க. அவர் சோதிக்கிறது. இங்கே என்ன வேணும் கேள்வி, பல கதைகள் இருக்குது. என்ன வேணும் கேள்வி எனக்கு கொடுக்குறது. சிவபெருமானுக்கிட்ட ஆழ்வார் என்ன வேணும் கேள்வி பண்ணி, எனக்கு ஒன்றும் வேண்டாம், முக்கியமா கேள்வி, உனக்கு என்ன வேணும் கொடுக்குறான்னு. எனக்கு இறைவனோட அன்பு மட்டும்தான் எனக்கு வேணும், வேறு எதுவும் வேண்டாம். நான் பக்தர்களோட இருக்கணும். எதிர்பார்ப்பது. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எதிர்ப்பின்றி இக்கொள்கைகளை பின்பற்றி உழைத்தால் தூய கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர்வு பெறுவது நிச்சயம். எப்படி நம்ம வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு போகலாம் என்பது அடிப்படையான பொறாமை இல்லாமல், அவநம்பிக்கை இல்லாமல் உண்மையாக உழைத்தா நிச்சயமாக நம்மளும் உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அதான் அதோடைய கருத்துக்கள். கடமை. கிருஷ்ணரை சரணடைந்து கடமைகளை ஆற்ற வேண்டும். ஏனெனில் இதுவே ஜீவாத்மாவின் ஆதார நிலை. கடமை கட்டளை இதை பின்பற்றுவதுதான் ஆத்மாவின் உண்மையான நித்தியமான செயலாகும். இதெல்லாம் உற்றால் தான் நம்ம வந்து உடலுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆத்மாவுடைய நிலை
நித்திய நிலை என்னக்கா இறைவனுக்கு சரணடைந்து அவரோட கட்டளைகளையும் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இறைவனின் விருப்பங்களுக்கு இணங்கி நடப்பதே ஜீவாத்மையின் நித்திய ஆதார நிலையாகும். என்ன போட்டிருக்கு? இறைவனின் விருப்பங்களை இணங்கி நடப்பதே ஜீவனின் நித்திய ஆதார நிலையாகும். நம்மளோட ஆதார நிலை, ஜீவாத்மாவோட நிலை. இறைவனை கொடுத்த கடமையும் கட்டளைகளையும் நிறைவேற்றுவது ஜீவாத்மாவின் உண்மையான நித்திய சுரூபம். அப்படின்னு சொல்ல மாற்றேன். நித்திய சுரூபம் நம்மளோட உண்மையான சுரூபம், ஆத்மாவோட உண்மையான சுரூப நிலை. உரிமை உணர்வு பாராட்டாமல் எல்லா கடமைகளையும் ஒருவன் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய 2 இருக்கு. உரிமை கொண்டாடுவது, சொந்தம் கொண்டாடுவது, அனுபவிப்பு. கிருஷ்ணா அது என்ஜாயர், என்ன ஓனர். உலகத்தையே என்ஜாய் பண்ணுறது அனுபவிப்பவர் பகவான். எல்லாமே உரிமை கொண்டாடுவது பகவான். இப்போ நம்ம பேங்கில் வேலை சரியா, நான் கிளாக்கு கவுண்டரில் உட்காந்துடும். நீங்கள் 1 லட்சம் வச்சு கொண்டாடுறீங்க பேங்கில் போடுவது. இல்லை கேஷியர், அது விட்டுருமே, கேஷியர் வச்சுக்குமே. கேஷியர் எல்லாத்தையும் காசு வாங்கி கேஷியருக்கு தான் போகுது. அப்போ கேஷியர் வந்து கணக்கு பண்ணுவான், எவ்வளோ வந்திருக்குன்னு கணக்கு பண்ணிக்கிட்டு இருப்பான், எத்தனை லட்சம் வந்திருக்குன்னு கேஷியர் கணக்கு பண்ணுவான். அப்போ அவ்வளோ பணம் வந்து அவன்ட்டு தான் இருக்கும். எல்லாம் பேங்கில் போட்ட காசெல்லாம் கேஷியர்கிட்ட எழுதி கடை வச்சுருப்பான். கேஷியர் எங்கேயாவது என்னோடனே நினைக்க முடியுமா? இதெல்லாம் பணம் என்னோடனே நினைக்க முடியுமா? ஏன்னா இதெல்லாம் யாரோட இது? பேங்குக்கு போகிறேன். நம்ம கேஷியர் மட்டும்தான். காசெல்லாம் யாரோட? பேங்குக்கு பேங்கை போகிறது. அதே மாதிரி இது பிரபஞ்சம்லாம் வந்து நம்ம கேஷியர் தான். பிரபஞ்சம்லாம் பகவானோட. இதெல்லாம் எடுத்து நம்முடைய வரதெல்லாம் எடுத்து பகவான்கிட்ட கொடுக்குறது தான் நம்ம வேலை. நம்ம கேஷியர் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பகவான் கொடுக்குற வேலை. ஆனால் என்ன ஆச்சுனாக்கா கேஷியர் தனக்கு சொந்தம் கொண்டாடும். அகம் வச்சுக்குமே. அண்ணன் டிரைவரும் காடியில் உட்காந்துருக்காங்க, மன்னனும் காடியில் உட்காந்துருக்காங்க. இப்போ டிரைவரு மன்னன் ஏற்றிட்டு போகிறாரு, மன்னன் ஏற்றிட்டு போகிறாங்க. 2 பேரும் ஒரு காடியில் தான், ஒரு சமமாக. அவன் பின்னால் முன்னுக்கு டிரைவரும் மன்னனும் ஒரே காடியில் உட்காந்துருக்காங்க, ஒரே ரதத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஒரே காடியில், அந்த காலத்தில் ரதம், அந்த காலத்தில் காடி ஒரே இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா இருக்க முடியுமா? அப்போ டிரைவர் நினைப்பாக்கா, நானும் மன்னன் தான், மன்னன் நானும் ஒன்றா தான் உட்காந்துருக்கோம், ஒரே காடியில் அதே அக்கௌண்ட் தான், அவனுக்கும் அதே அக்கௌண்ட் எனக்கு உட்காந்து. அப்போ நானும் மன்னன் ஓடும். இல்லை மன்னன் இல்லாததுல டிரைவர் மட்டும் காடி ஓட்டிகிட்டு போகலாம், சமயத்தில் காடி ஓட்டிகிட்டு போவோம். மன்னன் இல்லை, காடி மாட்டம் போகிறேன். அப்போ நான் தான் மன்னன். இப்போ இதுதான் நம்ம நிலை. எங்கள் இறைவன் இல்லாதனால, பார்க்க முடியாதனால நான் தான் இறைவன். I am the God, I am the enjoyer. இங்கிலீஷ் சொல்லுவோம், I am the God, I am the enjoyer. நானே கடவுள், எல்லாம் எனக்கு படைக்கப்பட்டது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடுனது எனக்காக, மலகம் வளர்ந்தது எனக்காக, எல்லாம் எனக்காக. அனுபவி ராஜா, அனுபவி. இந்த மாதிரி இதுதான் நம்மளோட எண்ணங்கள். நம்மளோட எண்ணம் நான் என்னுடையது. இந்த 2 போனால் தான் அந்த தாழ்மையும் பொறுமையும் வரும். இது இருக்கிறோம் நமக்கு வந்து ஈகோ இருக்கிறோம், நமக்கு வந்து அந்த தாழ்மையும் இதுவும் வராது. அதனால் அது 2ஐயும் விட்டு கொடுக்கணும். குணத்துக்கும் நிலைக்கும் ஏற்ப ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டிய கடமை. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டி வரும். கிருஷ்ண உணர்வில் நிறைவேற்றுவதில் அதை வந்து கிருஷ்ண உணர்வில் நிறைவேற்றணும். இதுவே ஒருவனின் விடுதலையின் பாதையில் முன்னேற்றத்தை எடுத்து செல்லும். ஒவ்வொருக்கும் கடமையும் கட்டளையும் உண்டு. அந்த கடமை கட்டளையும் பக்தியோடு நம்ம வந்து செய்து வரும்போது நம்மளும் விடுதலை ஆகும். இதுதான் முக்கியம். ஆனால் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது தான் ஒரு விஷயம்.
எப்படி இந்த விஷயங்களை எப்படி புரிந்துக்கிறோன்ட்டு ஒரு கதை சொல்லி பிடிச்சிக்கோ பண்ணிட்டு வருவோம். கதை சொல்லி பிடிச்சிக்கோ. எப்படி இதை புரிந்துக்கிறது தான் பொறுத்து. மக்களை நம்ம சொல்லுவதை எப்படி நம்ம கிரகிக்கிறோம், எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம், எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம். ஒரு பக்தன் இருக்கு, பாமர பக்தன், பிடிச்சிக்க நம்ம மாதிரி பெரிய பக்தன். நாடு கோயிலில் வந்து கிருஷ்ணர் வந்து தினந்தோறும் போயிட்டு வழிபாடு செய்வோம். இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் வேலை வந்து விறகு வெட்டி தான் பழைக்கிறது, விறகு விட்டு தான் பழைக்கிறது. ஒரு நாள் காட்டுக்கு போய் விறகு வெட்ட போனான். விறகு வெட்டிட்டு இருக்கும்போது போயிட்டு இருக்கும்போது புளியை பார்த்துக்கலாம். புளியை பார்த்தோன்னே ஒதுங்கினான். புளிக்கு பயந்து மரத்தடியில் ஒதுங்கினான். அந்த புளி என்ன செஞ்சு ஒரு மானை போய் வேட்டையாடி பிடித்து கொண்டாந்து சாப்பிட்டுட்டு இன்னொரு மரத்தில் ஓரத்தில் வந்து ஒரு நரி, ஒரு நொண்டி நரி, அது ஒரு பக்கம் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இந்த புளி என்ன செஞ்சு அந்த மானை சாப்பிட்டுட்டு வயிறு நஞ்சதோட பாதி விட்டுட்டு போயிடுச்சு. இந்த நரி நொண்டி நரி என்ன செஞ்சு அங்கே நொண்டி வந்து இந்த புளி விட்ட போனதை இது சாப்பிட்டு, ஏன்னா அதனால் வேட்டாட முடியாது. அப்போ அது சாப்பிட்டுட்டு திருப்பி தள்ளி அது போயிட்டு இப்போ இந்த வேலை பார்த்தான். இந்த பக்தன் பார்த்தார், புளிக்கும் சாப்பாடு இருந்துச்சு, இந்த நொண்டி நரிக்கும் சாப்பாடு இருந்துச்சு. அப்போ பகவானே இந்த நொண்டி நரிக்கு சாப்பாடு கொடுத்தாரு. நான் ஒரு பக்தன், எனக்கு இரவு சாப்பாடு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு மறுநாள் கோயிலுக்கு போனான். கோயிலுக்கு போய் சொன்னால் கிருஷ்ணன், நீ நொண்டி நரிக்கே சாப்பாடு கொடுக்குற, நான் உன் பக்தன், எனக்கு நீ சாப்பாடு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கோயிலில் உட்காந்துட்டான். மேலே நீ தான் என்னை பாதுகாக்கணும், மேல் நீ தான் என்னை பாதுகாக்கணும், எனக்கு நீ தான் சாப்பாடு கொடுக்கணும். கோயிலில் உட்காந்துருப்பான். கோயிலில் உட்காந்துருப்பான். நியாயம் போய் விறகு வெட்டி உழைக்கணும். பகவான் எல்லாத்தையும் சாப்பாடு போடுறாரு, நான் உன் பக்தன்னு, எனக்கு நீ சாப்பாடு போட முடியாது. உட்காந்துட்டான் கோயிலில். கோயிலில் ஒரு நாள் உட்காந்தான், 2 நாள் உட்காந்தான், 3 நாள் உட்காந்தான், 4 நாள் உட்காந்தான். சாப்பாடு வரல. அவன் பட்னி எவ்வளோ தான் தாங்க பட்னியே பார்த்தா அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. பேசினா கிருஷ்ணர், இது செய்து சரியா? நீ நரிக்கே சாப்பாடு கொடுத்த, ஒரு பக்தனுக்கு உன்னால் சாப்பாடு கொடுக்க முடியாதா அப்படின்னு கிருஷ்ணர் ஏச ஆரம்பிச்சு. அப்போ கிருஷ்ணன் சொன்னார், ஏன்டா நீயே நிறைய பார்த்து ஏன்டா பாடம் கற்றுக்கிற, ஏன் புளியை பார்த்து ஏன்டா பாடம் கற்றுக்கலன்னு கேட்டார். என்ன பாடம்னு கேட்டேன். என்ன பாடம்னு கேட்டாங்க. யாரும் சொல்லுங்க பார்ப்போம். புலிகிட்டு இருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டோம், நரிக்கிட்டு இருந்து என்ன பாடம், என்ன பாடம், என்ன பாடம், என்ன பாடம்? புலிகிட்டு இருந்து என்ன பாடம் கேட்குறாரு. புலிகிட்டு இருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டேன், நரிக்கிட்டு இருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டு கேட்டேன். பழமொழி என்னம்மா விளக்கல? புலி குசி பழி சைவம் சாப்பிடாது, அவன் சைவத்துக்கு போயிட்டாங்க. வேற புளி வாட்டி சாப்பிட்டுச்சு. புளி நரி வந்து ஈஸியாகவே அப்படி சாப்பிட்டுச்சு. ஒன்று ஹாட் ஊற்றி ஒன்று லேடி. சொல்லுங்கம்மா. கரெக்ட். புளி நரி லேடி அதெல்லாம் உடைக்க முடியாதுதான். அது லேசி இல்லாமல் அதுக்கு வந்து முடியாத வச்சு தந்தத்தில் அது சாப்பிடுது. அது நல்லா இருந்தாக்க அது கடையில் தான் பண்ணணும். புளி வந்து அதுக்கு சாப்பாடு வேணும், நரிக்கும். அதனால் நொண்டி பெரும்பாலும் நரியெல்லாம் போய்ட்டு வேட்டையாடுவது கிடையாது. நரிங்கிறது அப்படி தான். இந்த புளி சிங்கம் திண்டு போட்டது தான் அது போய் சாப்பிடும். புளி வந்து அது உடைச்சி சாப்பிடும். புளி வந்து உடைச்சி சாப்பிடும். நரி முடியாததை மற்றவங்க உடைச்சி போட்டதை சாப்பிடும். அப்போ கிருஷ்ணன் சொன்னார், உனக்கு உடைக்கக்கூடிய தன்மை இருக்கு, நீ புளிகிட்ட பாடம் கற்றுக்கோ, நரிக்கிட்ட பாடம் கற்றுக்கா, நீ போய் உடைச்சி சாப்பிடும். ஏன் மற்றவங்களோட உழைப்பில் நீ சாப்பிட ஆசைப்படுற? அது முடியாத ஒன்று வந்து உடைச்சி சாப்பிட்னாலும் அதுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். முன்னால் உடைக்க முடியும்னா உடைச்சி சாப்பிட்றா, முடியாது சொன்னால் நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன். நீ புளிக்கிட்ட பாடம் கற்றுக்கோ, நரிக்கிட்ட பாடம் கற்றுக்காது. அதுமாரி நம்ம
எப்படி கற்றுக்கொள்கிறோன்ற இதுதான் இருக்குது. எவ்வளோ பேர் இதை புரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, உணர்றது. அண்டர்ஸ்டாண்டிங் நோவிங் என்ன ரியலைசேஷன் ஒன்று இருக்குல்ல. தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, உணர்வு. எல்லாத்துக்கும் தெரியும். கேட்டால் எனக்கு தெரியணும். எல்லாம் சாமி எனக்கு கிருஷ்ணன் எனக்கு தெரியுங்க, சிவனை எனக்கு தெரியுங்க, எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். என்ன புரிஞ்சுக்கிட்டா புரியணும். அதை பயிற்சி செய்யும்போது தான் உணர்வு என்பது, அதை பயிற்சி செய்யும்போது தான் அதை உணர முடியும். தேனி சொல்லலாம், தேனி சொல்லலாம். அது ருசி எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தேனி இனிக்குன்னு சொல்லலாம். சீனி சாப்பிட்டாலும் இன்றைக்கும் தேனி சாப்பிட்ருக்கோம். தேனி சீனி ஒன்றாயிர முடியுமா? அது ருசி எப்படின்னு நம்ம எப்படி வாயில் சொல்ல முடியும்? அது கூட கேள்வி இருக்கேன். கடவுள் காட்டுனா நான் கடவுள் பார்க்கணும். கடவுள்னா அவர் கேட்டாராம், கடவுள் பார்க்கலாம் காட்டலாம், அதுக்கு இருக்கட்டும், முதல்ல பசியை காட்டுறான்னா. முதல்ல பசியை காட்டி அவன் கடவுள் காட்டுறான். அது எப்படி காட்ட முடியும்? பசியை உணர்தான் முடியும். கடவுள் உணர்தான் முடியும், கடவுள் பார்க்க முடியாது. நிறைய புரிஞ்சுக்கிற தன்மையை மக்கள்கிட்ட இருக்கும். அதான் என்னத்தான் கீதை விற்றாலும் புக்கு விற்றாலும் பார்க்கலாம். கீதைங்களா அப்படிங்களா? கீதை அன்றைக்கி தெரியுங்க, நானே வீட்டில் வச்சுருக்கேன். அப்பா கீதை இருக்குமா? இருக்குங்க. ராமாயணம் இருக்குமா? இருக்குங்க. எங்கே வச்சுருக்கீங்க? பூஜை வச்சுருக்கேன். யார் படிக்கிறீங்க? சாமி படிக்க. சாமி வச்சு பலன் பூஜை விட்டீங்கன்னா சாமி படிக்கட்டும். நீங்கள் படிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே நீங்கள் வாங்கினீங்க. அவங்களுக்கு தானே வாங்கினீங்க. எங்கே வச்சுருக்கா? பூஜை இல்லை. யார் படிக்க? சாமி படிக்க. நீங்கள் படிக்காதீங்க. எல்லாம் ஐயா ஒரு புக்கு இருக்குது. சில நேரத்தில் சில மனிதர்கள் ஒரு புக்கு படிக்க விவேகானந்தனா அதான் படித்த புக்கு இருக்கும். சில மனிதர்கள் அந்த ஆள் சில நேரங்கள் தான் சில மனிதர்களை பார்த்துருக்கான். என்ன மாதிரி பல நேரம் பல மனிதர்களை பார்த்துருக்காங்க. நம்மளோட அனுபவம் பல மனிதர்கள் பார்த்தவங்க. பல அனுபவங்கள் உண்டு. திருப்பதாக வரும். வாண்டுவன் இருப்பான், போடாண்டுவன் இருப்பான், கூப்பிட்டு தண்ணி கொடுக்கணும் இருப்பான், நாய் விட்டு வெட்டணும்னு இருப்பான். நம்மளை வானை கூப்பிட்டு நாய் வரும். போடான்னு சொல்கிறதுக்கு மனிதன் வருவான். ஏன்னா நாய்க்கு போடான்னு சொல்ல தெரியாது, வானை கூப்பிட்டு தான் தெரியும். மனிதனை மட்டும் தான் போடான்னு சொல்கிறதுக்கே வச்சுருக்கோம், நாய்க்கு வராது. ஆனால் நாய் வான்னு கூப்பிடும். போடா போடுறது வந்து மனிதன். இது எங்களோட அனுபவங்கள். ஏன்னா நாங்கள் அனுபவிக்கிற அனுபவங்கள் விசித்திரமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கக்கூடிய ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஐயா உங்களால் என்ன முடியாது. ஏன்னா அதெல்லாம் மனப்பொருள். அந்த வெறுப்பு, அந்த புகழ் போகாமல் இதெல்லாம் வந்து விட்டுருது. பிச்சைக்காரன் மாதிரி நானும் சொல்லுவேன். நான் சொல்லுவேன், அம்மா நான் பிச்சை எடுக்க வரேன். சில பேர் ஒரு இது போவான், நான் பிச்சை எடுக்க வரலம்மா, நான் பிச்சைக்காரன் கிடையாது, நான் பிச்சை எடுக்க வரலம்மா, நான் பிச்சை எடுக்க வரல. நேரில் சொல்லுவேன், நான் பிச்சைக்காரம்மா. இல்லை கோயில் கூட போட்டுருக்கணும், ஐயா நீங்களே போட்டுருங்க. நான் சொல்லுவேன், ஆமாம் பெருமா வாங்கிக்கிங்க. டொனேஷன்லாம் வாங்குவாங்கம்மா, நான் பிச்சைக்காரன். உங்களோட காசு நான் நிறைய வச்சுருக்கேன், நான் பிச்சைக்காரன். ஆந்திரா சொல்லுவார், எங்கள் அப்பா பணக்காரன்னு. ஆந்திரா சொல்லுவார், இப்போ எங்கள் அப்பா பணக்காரன். இதில் ரெண்டு வித்தியாசம். சிவன் புறப்பா சொல்லி புத்தகத்தை சிவனை வழிபாட்டுக்கும் விஷ்ணு வழிபாட்டுக்கும். சிவன் பெருமாள் வந்து ஒன்றுமே சாம்பலை பூச்சிக்கிட்டு சுடுகாட்டுலையும் இதுலேயும் மரத்தடிலாம் உட்காந்துருப்பார். ஆனால் அவர் பக்தர்கள்லாம் பணக்காரர்களாக இருப்பாங்க. பக்தர்கள்லாம் சொல்லுவோமோ சக்தி எல்லாமே புகழ் எல்லாமே இருக்கும். ஆனால் கிருஷ்ணர்கிட்ட மகாவிஷ்ணுக்கு கிருஷ்ணர்கிட்ட இருந்து அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் வைகுந்தம் வரும் எல்லாமே இருக்கும். பணக்கார இருப்பான். ஆனால் பக்தர்கள் பிச்சைக்காரனாக இருப்பான். பிச்சைக்காரனாக தான் இருப்பான். சட்டை கூட போடாமல் கோமனை கட்டிக்கிட்டு பகவானுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பகவான் வந்து ஐஸ்வர்யம் பகவான்கிட்ட எல்லாம் சொல்லுமோ எல்லாம் உண்டு. பக்தர்கள் பிச்சைக்காரன் இருப்பாங்க. ஆனால் சிவன் வந்து பிச்சைக்காரன் மாதிரி பிச்சைக்காரன் இருப்பாங்க. பக்தர்கள்லாம் அவ்வளோ பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க இருப்பாங்க. அப்புறம் புத்தகம். ஆனால் அப்புறம் மாறி போயிடும். முக்தி அடைஞ்சதோட மாறி போயிடும். இவங்க கைலாசம் போனால் எப்படி இருப்பாங்க, வைகுந்தவனை எப்படி மாறிடும். ஓகே, கேள்விகள் ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ராமதாஸ்
Any கேள்வி question? கேட்க அதான் Ajay உங்களோட Lotto. புரிந்துணர்வு. நீங்கள் என்ன கேள்வி கேட்க பொறுத்தா உங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்குன்னு தெரியும். Kamalashi Madaji. வந்து கேட்டு கேட்டு போனால் மட்டும் Jai பத்தா Kumar Prabhu. உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு கேள்வி. எனக்கு புரியணும். நிறையா படித்ததான் புரியும். Bagendran? சும்மா தெரிஞ்சு வந்தோம் கேட்டோம் போனோம் மட்டும் பத்தாது. Madaji me கேட்க போறாங்க. ஹரிகிருஷ்ணன் பிரபு ஆ இப்போ முன்னெல்லாம் வந்து பிரபு ஐயா வந்து கோயில் வந்து காட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும். நாட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். காட்டில் அம்மன் கோயில் முருகர் கோயில் தான். இப்போ பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலும் வாசல்ல ஐயா படம் இருக்கு. கோயில் எல்லா இடத்துலையும் கோயில் ஐயா கோயில். ஆமாம். இதெல்லாம் வந்து ஒன்று வந்துட்டு காப்பி பண்ணுறது. காப்பி சொல்லுங்க கேள்வி கேளுங்க கேள்வி பிடிக்கல சொல்லுங்க. கேள்வி முடியலன்னா ரொம்ப வந்து அவருக்கு வணங்க வேண்டாம்னு சொல்லல. அவர் காவல் தெய்வம் எல்லாருக்கும் தெரியுது. பட் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு வீட்லையும் நான் பார்க்குறேன். நிறையா நீங்கள் ஊர் நான் எவ்வளோ வீடுகள் போகிறேன் நான். நீங்கள் எத்தனை வீடு பார்த்து நான் எத்தனை வீடு பார்த்தேன். நிறையா இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? எல்லா வீட்லேயும் முனியாண்டி முனீஸ்வரன் மதுரைக்காரன் எல்லாம் எக்கட்டக்கா காவல் தெய்வம். காவல் தெய்வம்னுவாங்க. ஆனால் படைத்தல் காத்தல் அழித்தல். படைத்தல் காத்தல். படைத்தல் விஷ்ணு பிரம்மா, அழித்தல் சிவன், காத்தல் விஷ்ணு. அப்போ காத்தல் என்பது காக்கம் கடவுள் யார்? விஷ்ணு தானே வரணும். எப்படி முன்னாடி முடிச்சு வந்தாரு காவல் தெய்வம் எப்படி இருந்துச்சு? அது இதெல்லாம் வந்து கதைகள் பெரும்பாலும் நான் சொல்கிறேன் மக்களுக்கு வரலாறு தெரியாது. இந்த முன்னாடி முனிசர் எப்படி ஆரம்பிக்குதுன்னு மக்கள் இங்கே உள்ள மக்களுக்கு இது ஏன்னா அது இந்தியாவில் இருந்தால் கிராமத்துக்கு இதெல்லாம் கிராம வழிபாடு. கிராம தேவதைகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இஷ்ட தெய்வம், குல தெய்வம், கிராம தெய்வம் அப்படின்னு நிறைய பங்குகள் இருக்குது. கிராம தேவதைகள் குல தெய்வம் ஒன்று இருக்குது தனியாக. கிராம தேவதைகள் என்பது காவல், அந்த கிராமத்துக்கு காவல் காக்கிறது. இங்கே நம்ம எஸ்டேட், இங்கே ஆர்னங்க வரும்போது எஸ்டேட். அங்கே எஸ்டேட் கிடையாது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் எஸ்டேட்டுக்கே கிராமம். ஸோ ஒவ்வொரு கிராமத்துக்கு இது சரித்திரம். கிராமத்துக்கு இப்போ ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கும் யார் வச்சுருக்கோம்? செக்யூரிட்டி, வாட்ச்மேனு. இப்போ வாட்ச்மேன் கிடையாது, செக்யூரிட்டி. இந்த காலத்தில் வாட்ச்மேனு, பியூனு. ஆஃபீஸில் பியூன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் நாட் வெல் பாய் would ever press the button can get everything. யார் சொன்னது? அதுதான் சொல்லுங்க. God is not bell boy. God is not bell boy. டங் டங் நடிப்பாங்களா? Who press the button? வார்த்தைக்கே தெரியல, வார்த்தைக்கு நான் பாடம் கட்டுறேன். Who the press the button can get everything. இது யார் சொன்னது? மகாத்மா காந்தி. அவர் புக்கில் இருக்கு, நான் எழுதி வச்சுக்குவேன். பியூனு மண்ணை அடித்ததோட பியூன் ஓடிடுவான். சார் என்ன வேணும்? டீ எடுத்துருவோம். God is not bell boy. God is God is not bell boy. கிரிங் 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 மணி அடிக்கிறோம். பெல் பாய். God is not bell boy would ever press the button. அப்போ பெல் அடிக்கிறது மணி அடிக்கிறோம். Whoever press the Button. Can get everything. அப்போ எப்படி ஒரு பியூனை கூப்பிட்டு எனக்கு என்ன கேட்கணுமோ மணி அடிச்சு கடவுள்கிட்ட கேட்குறோம் என்ன வேணும். கடவுள்கிட்ட நம்ம எனக்கு இதை கொண்டு வா, அதை கொண்டு வா. அதான் காந்தி சொல்கிற God is not bell boy. மணி அடிச்சுட்டு எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறதுக்கு அவர் பெல் பாய் இல்லை, பெல் பாய் இல்லை அப்படின்னு காந்தி சொல்கிறார். காவல் தெய்வம் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு காவலாளி வச்சாங்க, செக்யூரிட்டி. நம்ம இப்படி சொன்னால் செக்யூரிட்டி தான் வழங்கும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் செக்யூரிட்டி வந்து ஒரு ஆளை வச்சுக்கும் போது ஒரு செக்யூரிட்டி. இப்போ போலீஸ்காரனா பிஸ்டல் வச்சுருக்கணும். அந்த கால கிராமத்துக்கு என்ன வச்சாங்க? ஆயுதம் வைப்பாங்க. சூளம் அதே வச்சு. ஏன்னா காவல் காட்டுறதுக்கு அவன் ஆயுதம் வேணுமே. நாய், அவனுக்கு ஒரு துணைக்க நாய். ஏன்னா நாய் வெட்டுறதுக்கு துணைக்கு நாய் வேணும். அப்போ வேலு வச்சுக்கிட்டு சூளம் அதை வச்சுக்கிட்டு காவல் காக்கணும். அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு காவல் காக்கிறதுக்காக ஒரு சிலையை வச்சு நீ காவல் காவல்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சாங்க. இப்படி வந்து தான் இது. ஐயனார் என்பது வேறு. ஐயனார் என்பது சிவனோட பூதம் கணக்கு. தமிழ்நாட்டுக்கு பெரும் பூதங்களாக இருக்கும், பல்லெல்லாம் எழுதிட்டு அது பேர் ஐயனார் பூத கணக்கு. பெரும் சிலையாக இருக்கிறதுலாம் வந்து பூத கணக்கு. அது சிவனோட பூத கணக்கு. ஐயனார் வந்து பூத கணக்குக்கு தலைவன்.
இதெல்லாம் வந்து சரித்திரமாக இதெல்லாம் நம்ம வந்து சரித்திரம் தெரியாதனால இங்கே உள்ளவங்க வந்து பாமர மக்கள் வந்து ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை. அது கண்ணால் பார்க்குறதும் காதால் அதாவது கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் போயிருக்கேன். இங்கே வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து எல்லா வீட்லேயும் அவங்க வீடு பார்த்து இன்னும் என்ன ஒரு அதிசயம்னா, வீட்டில் கொஞ்சம் நடந்துச்சுனாக்கா பெருசாக கோயில் மாதிரி கட்டி முடிச்சுரம் முன்னாடியை வச்சு அருவாள் வச்சு எல்லாம் வச்சு நிறைய வீடு பார்த்தேன். பக்கத்தில் கட்டுக்கட்டாக இருக்கும். வீடு பார்த்தா அடுக்கி வச்சுருப்பாங்க. இங்கே 3-4 போத்த இருக்கும். நான் எத்தனை வீடுகள் நான் பார்த்துக்கிறேன். நான் எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். மக்கள் இப்படி இந்துன்னு சொல்லிக்கிட்டு இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு. இவங்க நம்மளை காத்துருவாங்கண்ணே. முன்னாடி முடி சொல்கிறேன்லாம் வச்சுக்கிட்டா காத்துருவாங்க அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் காற்று போச்சுன்னா ஒரு நிமிஷம் காற்று நின்றுச்சுனாக்கா யார் நம்மளை காப்பாங்க? யார் காத்துருவாங்க? முன்னாடி காத்துருவாரா? முனீஸ்வரர் காத்துருவாரா? மதுரை காத்துருவாங்களா? யார் காத்துருவாங்க? நம்மளே ஒரு நிமிஷம் காற்று நின்றுட்டா போதும். யாரால் அந்த காற்று கொடுக்க முடியும்? யாரை காற்றை நிப்பாட்ட முடியும்? அப்படியே மற்றது போய் நம்ம கொண்டு போவோம். why you waste your times? அதான் சொன்னேன், எதை செய்தால் பிணைக்கும், எதை செய்தால் விடுதலை, இது ரெண்டு தெரிஞ்சுக்கணும். இது நம்ம பிணைக்குமா விடுதலை செய்யுமா? நம்பிக்கையின் கீதை நம்பிக்கையின் பிரிவு எத்தனாவது அத்தியாயம்? டைப் ஆஃப் பிலீஃப், நம்பிக்கையின் பிரிவுகள். அதில் படிக்க பாருங்கள். நம்பிக்கையின் பிரிவுகள். நம்பிக்கையின் பிரிவுகள் கர்மயோகம், யோகம், ஞானயோகம், அதெல்லாம் பார்த்துருக்காங்க. நம்பிக்கை என்னென்ன குணத்தை கேட்ட நம்பிக்கைகள் இதெல்லாம் வந்து தாமாஸ் குண வழிபாடு. தாமாஸ் குணம் அதெல்லாம் வந்து சாத்விகம் கிடையாது. தாமாஸ் குணம் இருக்கிறவங்க கிருஷ்ணத்துல குணக்கர்மா, குணத்துக்கு தெரிஞ்ச வழிபாடு, குணத்துக்கு தெரிஞ்ச செயல், குணத்துக்கு தெரிஞ்ச அறிவு. முக்குணங்கள், மூட்டமெட்டில் நேச்சர், முக்குணங்கள். ஸோ இந்த முக்குணங்கள் கொண்டு தான்மா நம்மளோட செயல் அத்தனையுமே இதில் அடங்கும். நீங்கள் எந்த குணத்தில் இருக்கீங்களோ அதை கொண்டு தான் எல்லாமே வழிபாடு, தானம், தர்மம், யாகம், செயல் எல்லாமே இந்த 3 குணத்தில் அடிப்படை. அப்போ இதெல்லாம் வந்து இன்னும் வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அந்த அந்த முனீஸ்வருக்கு 2 நாளாக 2 குதிரை, வீட்டுக்குள்ளே குதிரை இருக்கும், இல்லாட்டி நாய் சிலை வச்சுருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போனோம். செண்டோல் போனோம். செண்டோல் 14 செண்டோல் 2 இருக்குது. ஒரு வீட்டுக்கு போயிருக்கு. பெரிய விட்டுக்குது முனீஸ்வரர் பக்கத்தில் பெரிய விட்டுக்குது. ஒரு வச்சுருக்க வீடு தான். வீட்டுக்கு ஆமாம் எதுக்குமா? இல்லை யாராவது ஆடு வெட்டுனாக்கா இந்த கத்தி தான் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போலாம் வந்து வெட்டுக்கத்தி சாமி ஆயிடுச்சு. வெட்டுக்கத்தி சாமி ஏன்னா அதுக்கால வந்து வெட்டுக்கத்தி தானே. அதுவும் புருஷியா பெரிய வெட்டுக்கத்தி வாட்டா காணா போயிடும். ஒரு வெட்டுக்கத்தி இருக்கும். இப்போ தீமதிக்கெலாம் வந்து இப்போ சாமிக்கு வந்து வெட்டுக்கத்தான் தூக்கிட்டு போகிறாங்க. ஆமாம், கடவுள் என்பது கருணை, அன்பு, பாசம், நேசம், இதுதானே கடவுள். கிறிஸ்துவ என்ன சொல்கிறான்? இயேசு அன்பானவர், இதா கருணையானவர், அழகானவர், அன்புடையவர். அப்புறம் நம்ம வெட்டுக்கத்தியும் சூடத்தையும் தூக்கி போனால் கடவுள் என்ன யாரை வெட்டுறாரு? ஆமாம், கடவுள் யாரும் வெட்ட மாட்டார். கடவுள் யாரும் வெட்ட முடியாது. மத்தியிலே ஒரு எறும்பு கூட மெதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். கருணை பொங்கும் உள்ளம், அது இறைவன் வாழும் இல்லம். கருணையின்றி வாழ்கின்றேன், இறைவனை தேடி அலைகின்றேன். அது சொல்லுங்க. கருணை பொங்கும் உள்ளம், இறைவன் வாழும் இல்லம். கருணையின்றி வாழ்கின்றேன், இறைவனை தேடி அலைகின்றேன். இதுக்கு அடுத்து யார் தமிழ் படிச்சிருக்கா? ஓகே, 1 2 3
அம்மா நீ கடவுள் தேட வேண்டியது அது இறைவன் வாழும் இல்லம். ஆமாம் நம்ம பக்தியாக இருந்தாக்க நீங்கள் கிருஷ்ணனை தேட வேண்டியது இல்லைம்மா. நம்ம பக்தியாக இருந்துட்டுமா நம்ம அன்பு பாசமாக இருப்பாக்கா நீங்கள் கிருஷ்ணனை தேட வேண்டியது இல்லை. அது கிருஷ்ணன் நம்மட்டுக்கு வந்துடுவார். இது இதில் பாண்டவர் இல்லையா அகுலன் கிருஷ்ணர் வந்து போக விடாமல் இதயத்துலேயே கட்டி போட்டுருவார். இதயத்தில் கட்டி போட்டுவார் போக விடாமல் இரவனை இதயத்தில் கட்டி போட்டு இரவன் நவர முடியாது. இறைவனை வந்து அன்பால் கட்டுப்படுத்த முடியும். இறைவனை அன்பால் கட்டுப்படுத்த முடியும். வேற எந்த வகையாலும் முடியாது. யசோதை எப்படி கிருஷ்ணனை கட்டினாங்க? அன்பு அது இறைவன் அன்புக்கு அடிமை, இறைவன் பக்திக்கு அடிமை. அன்பாருக்கு இறைவன் அடிமை. இறைவனை தேடி 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 அடையக்கூடிய இடம் கிடையாது. இறைவன் வந்து தேடி பார்க்கக்கூடிய இடம் கிடையாது. தேடி அடையக்கூடிய இடம் கிடையாது. எங்கே போய்விட்டா பாடல் பணம் எங்கே தேடும், பணம் எங்கே தேடுவார், செட்டியார் போட்டியில் அடங்கி விட்டாயோ அப்படின்னு பாடுறா. பணம் இங்கே இறைவனை தேடி அடைக்கொடுத்து இறைவன் வந்து நம்மகிட்டமே இருக்குது. நம்மளோட அன்பு பக்தி பாசம் நம்ம இறைவனை அவளை நெருங்க பகவான் நம்மகிட்டே வந்துடுவார். இந்த வழிபாடுலாம் வந்து தாமசம். அதில் அந்த என்ன பச்சையான சொல்கிறனாக்கா அவங்க வேஸ்ட் ஆஃப் டைம், அவங்களோட மடத்தனம் பச்சையை சொல்கிறதாண்டாக்கா. ஆனால் அவங்களுக்கு போய் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது வேஸ்ட் ஆஃப் டைம் அடிப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியும். அதனால் அவங்களுக்கு வந்து பிணை விடுதலை பிணை. அவங்களுக்கு மேலும் மேலும் கீழே தான் போகிறாங்க தவிர உயர்ந்து வர முடியாது. இன்னும் அவங்க கீழே ஏன்னா தாமஸ் குணம் உயர்ந்து வரணும். குணத்தை உட்காந்த வழிபாடுங்க தாமஸ் குணம் வழிபாடு. நீங்கள் அதிலே உட்காந்துருந்தாக்கா நீங்கள் போய் மேலே வருது அப்படின்னு சொல்ல முடியாது. தாமஸ் சொல்றவங்க எப்படி பௌத்திகில் எப்படி இதாக இருப்பாங்க, ராஜஸ் கோணத்தில் உள்ளவங்க பௌத்திகில் நல்லா இருப்பாங்க. ராஜஸ் கோணத்தில் இருக்கிறவங்க பௌத்திக கோணத்தில் இருக்க நான் நிறைய பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மேபி இதை மட்டும் இல்லாமல் மற்றது வழிபாடு செய்யலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய எல்லா வீடுகளிலுமே இது 100% உண்டு. நம்ம பார்க்காத வீட்டுக்கு தற்காலிகமாக நல்லா இருக்கலாம். சில பேர் நான் அப்பயே சொல்ல முடியும். சில வீட்டில் நான் பார்ப்பேன், வீட்டுக்கு வெளியே காளி படம் வச்சுருப்பாங்க. சில வீடு நான் பார்த்துருக்கேன், வெளியே காளி படம் வச்சு பொறிச்ச மீன் வைப்பாங்க. பொறிச்ச மீன் காளி படம் வச்சு போச்சு. அது ஒன்று பேச்சேமேன் அது ஒன்று இருக்குது. இது காளி படம் போட்டு வடையெல்லாம் கட்டி மாடையாக போட்டு அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டை பார்ப்போம். அவங்களையும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ அவங்கள உட்காந்து அவங்க மூஞ்ச பாருங்கள், அவங்க வீட்டை பாருங்கள், அவங்க மூஞ்ச பாருங்கள். நான் அதை பார்த்து ஆமாம் மனுஷன் வந்து முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கணும். ராஜஸ்வரம் தாமசம் சாத்திக்கணும். அவங்க முகத்தை பார்த்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தை பார்த்து இப்போ பக்தர்கள் நம்ம சன்னியாசமாக வராங்க, நம்ம ஜாபத்தை மகாராஜிக்கு நரசிம்மன் அவன் முகத்தை பாருங்க, அவன் முகத்தில் ஒளியை பார்க்கணும். அம்மா நம்ம தூய பக்தி இருந்தமாக்கா நம்மளோட பிரகாசம், நம்மளோட ஆத்மா ஒளி, ஆத்மா ஒளி பிரகாசம், ஆத்மா ஒளி பிரகாசமாக. இப்போ வைரம் சேத்துல அமைக்க வச்சுனாக்கா வெளிச்சம் வருமா? அது எடுத்தால் தானே வெளிச்சம் வரும். ஆனால் வெளிச்சம் இருக்குது, எங்கே போச்சு? மறைச்சி நம்ம காமம் கோபம் பெறச்ச புறமே நம்மளோட ஆத்மாவை ஒளிக்கட்டு சேத்து தரப்பான மடிச்சனம் அது குளிக்க போச்சு. அது அந்த குணங்களை அடிக்கும் போது சேர்த்து எடுக்கும் போது ஆத்மா பிரகாசமாகும். ஸோ ஆத்மா பிரகாசம் ஆகும்போது குணங்கள் மாறும்போது நம்மளுடைய ஒளி பிரகாசம் அதாவது எல்லாருக்குமே ஒளி வரும். தெய்வம் நிலை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரகாசம் ஒளி நம்மளால் பார்க்க முடியாட்டாலும் முகத்தில் அந்த பிரகாசம் பார்க்கணும். யார் முகத்தில் பிரகாசமாக இருக்குதோ தெரிஞ்சுக்கணும். ஒரு முகம் பாலடைஞ்சு போயிருச்சுனாக்கா முகத்தை தான் அகத்தில் கண்டுபிடிச்சிருக்கு. நம்மளாலாம் பார்த்துமா நம்ம அனுப்ப இந்த இடத்துல யார் முகம் பிரகாசமா இருக்குன்னு சொல்லுங்க. ஆனால் என் முகம் தான் ஒரு அயோக்கியா. நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த வழிபாடு செய்கிறவங்க
அவங்களோட வாழ்க்கை, அவங்க குணம், முகம் மேலே தோன்றிருப்பான். விடுதலை அடையும். இன்னும் கீழே தான் போயிட்டு இருப்பான். ஆனால் அவன் மறந்துட்டான். இதெல்லாம் நம்மளுக்கு அதான் சொன்னேன். நான் 1 நிமிஷம் காத்து அப்போ சரி வழிபாடு தப்பு கிடையாது. சரி காட்டு கொடுத்தோன்னே என்ன விட்டுட்டீங்க? காட்டு கொடுத்தோன்னே என்ன விட்டுட்டோம்? காற்று காற்று காட்டு கொடுத்தோன்னே என்ன விட்டியா? காவல் தெய்வம்ட்டு காக்கறான்னு சொல்லிட்டு உண்மையான காட்டு நீரை கொடுத்தவன் யாரு? அவன் நம்மளை காக்கறானா, இவன் நம்மளை காக்கறாங்க. இதுக்கு வீட்டை காக்கறாங்க. அது செக்யூரிட்டி. அதெல்லாம் பச்சை சொன்னால் செக்யூரிட்டி. சம்பளம் இல்லாத செக்யூரிட்டி. வீட்டுக்கு வீட்டு சம்பளம் தான் செக்யூரிட்டி. அவங்களுக்கு ஊதியம் வந்து பீர் போட்ட. சரி பீர் குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு சொல்கிறோம். பீர் குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு. நீங்கள் முன்னாடி முடிச்சு என்ன வைக்கிறோம்? சுருட்டு, பீர் போத்த, மாமிசம். ஒரு பீர் போத்த எவ்வளோ? ஒரு பீர் போத்த எவ்வளோயா? ராஜேந்திர பிரபு சொல்லுங்க. பீர் போத்த நீங்க வாரம் குடிக்கிறீங்க தானே? ஒரு பீர் போத்த எவ்வளோ? நம்ம வைபியை கேட்போம். பீர் போத்த நீர் பார்த்தா ஒரு பீர் போத்த எவ்வளோ? இப்போ ஒரு வீட்டுக்கு வந்துக்க ஒரு 5 வெள்ளி பொக்கை வாங்க மாட்டான். 5 வெள்ளிக்கு பொக்கை வாங்க மாட்டான். பீர் பொத்தை குடிச்சிட்டோமா, முடிச்ச எவ்வளோ தானே ஒரு பீத்தை குடிச்சிட்டுமா, முடிஞ்சு போச்சு. பொக்கை 5 வெள்ளி பொக்கை வாங்குறீங்க, முடிஞ்சிடுமா? அது காலகாலமாக இருக்கும். எத்தனை பேரும் படிக்கலாம். அள்ளி அள்ளி குறைவது, கொடுக்க கொடுக்க குறைவது, கொடுக்க கொடுக்க குறைவது செல்வம். கொடுக்க குறைவது செல்வம், கொடுக்க கொடுக்குவது பெருகுவது கல்வி இதெல்லாம் வந்து மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் ஏனெல்லாம் பேசுனாக்கா இது நான் வந்து ஜெயிலில் சொல்லி கொடுத்தேன். இந்த கல்வியெலாம் வந்து அவங்க என்ன அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் நிறைய சொல்லுவோம். அவங்களுக்கு போய் சமயத்தை பற்றி என்ன பிரயோஜனம்? முதல்ல நீ நல்லவன் ஆகோடா. ஏன்னா அவங்க வந்து முதல்ல கொள்கைகளை வளர்க்க மோட்டிவேஷன் கொடுத்து அவங்க வந்து நல்லவனை முதல்ல அப்படி தான் படிக்கிறான். போய்ட்டு சாமியை பற்றி பேசிட்டு என்ன இருக்கு? முதல்ல அவனுக்கு என்னோட பாடம்லாம் மோட்டிவேஷன் தான். அவனுக்கு நிறைய மோட்டிவேஷன் நிறைய. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஆடியோ பண்ணுங்க.